வணக்கம். இன்றைய குறள் இன்று 217வது குறள். மருந்தாகி தப்பா மறத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின். அதாவது இதுக்கு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வமானது பெருந்தகுதி உடையவனிடம் சேர்தல் பிணி தீர்க்கும் மருந்தாகி பயன் தர தவறாத மருந்து மரம் போல எப்பொழுதும் பயன் தருவதாகும் அப்படின்றார். அதாவது இதுக்கு நான் எழுதினாக்கது, காலை சரியாக 10 மணி அந்த கோர்ட்டில் தீர்ப்பு வாசிக்க நீதிபதி வந்து அமர்ந்தார். தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார். விஜயனுக்கு சொந்தமான வீடு, மரம் அவற்றை அவன் வெளியூருக்கு பிழைப்பு தேடி சென்றபோது பக்கத்து வீட்டு குமார் அந்த வீடு தனக்கு சொந்தம் என்று பூட்டி வைத்து கொண்டான். தன்னுடைய செல்வாக்கை வைத்துக்கொண்டு போலீஸையும் அடக்கிவிட்டான். அதனால்தான் விஜயன் இப்போது கோர்ட்டு வரை செல்ல வேண்டியிருந்தது. இன்று தீர்ப்பு விஜயனுக்கு சாதகமாக வந்தது. சந்தோஷத்தில் இருந்தான். விஜயன் அப்போது அந்த ஊர் பஞ்சாயத்துக்காரர் வேலு, ஏம்பா இந்த ஒரு வீட்டுக்கா இவ்வளோ சந்தோஷம் அடைகிற? உங்கள் அப்பன் எத்தனை வீடு வச்சுருந்தான் தெரியுமா? நீ என்னடான்னா இந்த ஒரு வீட்டுக்கா இப்படி சந்தோஷப்படுற? பஞ்சாயத்து. இப்போ விஜயன் சிரித்து விட்டு, ஐயா எங்கள் அப்பா சம்பாதித்த சொத்தெல்லாம் அப்படியே இருக்கு, இருந்தாலும் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த ஊரை விட்டு வெளியூர் போயிருந்தோம். இந்த ஊரில் இந்த வீடு மட்டும்தான் எங்களது பூர்வீக வீடு. அதனால தான் மேலும் இந்த வீட்டை வந்து ஆஸ்பத்திரிக்கு கேட்டாங்க. அதனால் பல பேர் இந்த ஊரில் பயன்பெறுவாங்க பாருங்கள், அதுக்காக சந்தோஷம் அடைகிறேன் என்று சொல்லிவிட்டு கோர்ட்டை விட்டு வெளியே வந்தார் விஜயன். வள்ளுவர் பஞ்சாயத்தை பார்த்து, நீ செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்கிறான், அவனுக்காக தான் இந்த குறள், நீ அவனே கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மறைந்தார். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு இந்த குறளுக்கும் சம்மந்தம் இருக்குதான்னு நீங்கள் நினைக்கலாம். செல்வமானது பெருந்தகுதி உடையவுடன் சேர்தல் பிணி தீர்க்க மருந்தாகி பயன் தர தவறாத மருந்து மரம் போல எப்பொழுதும் பயன் தருவதாகும். அதாவது ஒருத்தர்கிட்ட செல்வம் வந்து சேருதுன்னா அதனால் 4 பேருக்கு நன்மை பயக்கணும். அதுதான் இந்த குறளில் வள்ளுவர் சொல்கிறார். அதைத்தான் நம்ம இந்த கதையில் நாமளும் சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.